ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த முட்டை பஜ்ஜி செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இப்போ அது கூடவே வந்து நம்ம 3 முட்டை சேர்த்துக்கிறலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. முட்டை சேர்த்துக்கிட்டாச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேங்க. கடல மாவு சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி இல்லாமல் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இதுக்கு நம்ம முட்டை மட்டுமே போதும். ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுங்க, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இப்போ இது கூடவே சேர்த்துடலாங்க. பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்புங்க. உப்பு வந்து முட்டைக்கு வந்து ரொம்பவே இழுக்காது உப்பு. அதனால் வந்து 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே தான் சேர்க்குறேன். இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ கலர் நம்ம தேவைப்பட்டால் சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் கலர் சேர்க்குறேங்க. கேசரி பவுட்ரு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் நம்ம எடுக்கிற மாதிரி வருது பாருங்கள். இந்த 3 முட்டைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் பஜ்ஜி. இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரமாக தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப கூட நான் எண்ணெய் சேர்க்கலைங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கிறலாம். கலக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கரண்டி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அளவு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இது வந்து வேகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகாதுங்க. நம்ம ஊற்றி முடித்ததுமே வெந்துடும். அப்படியே திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நான் வந்து சின்ன கரண்டியாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கரண்டி அளவு ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஊற்றுறதுக்கு வரும். பாருங்கள், இப்போ ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், ஒன் சைடு வெந்துருச்சுங்க. இப்போ இதை திருப்பி விடலாம். இது நம்ம எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காதுங்க. எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாகவே வந்துடும். அதே போல் வெந்துருங்க. 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். முன்னும் பின்னும் 2 பக்கமுமே வெந்துடும் 1 நிமிஷத்தில். பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெயும் கூட ரொம்ப குடிக்கலைங்க, நல்லாவே வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இதை நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம முட்டை போட்ட மாதிரியே தெரியாதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாக. அவ்வளோதான். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பாருங்கள், எண்ணெயுமே நம்மளுக்கு குடிக்காதுங்க. இதே போலவே எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு அளவு இன்னும் பெருசாக வேணும்னாலும் ஊற்றிக்கிடலாங்க. பாருங்கள், இதே போலயே இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. ஊற்றி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3 முட்டைக்கு வந்து தாராளமாக ஒரு 20 பீஸ் அளவுக்கு வந்துச்சுங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. மேலே நல்லா மொறுமொறுப்பாக தாங்க இருந்துச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது வந்து சாஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.